This video is sponsored by Buy Mode Shopping app. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தன்னம்பிக்கை என்ற ஒரு குட்டி கதையை தான். ஒரு அழகான கிராமத்துல ராமுவும் சோமுவும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ராமு அண்ணன், சோமு தம்பி. அண்ணனும் தம்பி எப்பவுமே ரொம்பவே ஒத்துமையா இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருக்கப்போ பட்டம் போக போக இவங்களும் அது கூடயே போக ஆரம்பிச்சாங்க. அப்படியே ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே ஊரை விட்டு வெளியில ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த காட்டுல தரை கிணறு இருந்திருக்கு. அது தெரியாம ராமு அதுக்குள்ள விழுந்துட்டான். உடனே சோமு பக்கத்துல தேடி பார்த்து ஒரு கயிறை எடுத்துட்டு வந்து ராமு கிட்ட கொடுத்து அதுல இருந்து மேல வர சொன்னா சோமு. உடனே ராமுவும் அதை புடிச்சுக்கிட்டு மேல வந்துட்டான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள போனப்போ தெரு ஃபுல்லா கூடிடுச்சு. இந்த பசங்க எங்க போனாங்க ஏது போனாங்க தெரியல அப்படின்ட்டு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மாவும் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அங்க இருந்து எல்லாரும் எங்க போனீங்க என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டாங்க. அதுக்கு ராமு சொன்னா, நாங்க பட்டம் விட்டுக்கிட்டே போய் நான் கிணத்துல விழுந்துட்டேன், சோமு தான் கயிறு விட்டு என்னை தூக்கி காப்பாத்துனா அப்படின்ட்டு. அங்க இருக்கிற யாருமே நம்பல. என்னது, சோமு உன்னை காப்பாத்துனானா? அவன் சின்ன பையன், அவன் எப்படி கயிறு விட்டு உன்னை தூக்குவான்? அவனை விட நீ வெயிட் அதிகம் இல்ல, உன்னை தூக்க முடியாது தானே அப்படின்ட்டு எல்லாரும் கேள்வி மேல கேள்வியா கேட்டாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு தாத்தா மட்டும் இவன் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. என்ன சொல்றீங்க, இந்த சின்ன பையனை எப்படி அந்த பெரிய பையனை தூக்குவான் அப்படின்னுட்டு. உடனே அந்த தாத்தா சொன்னாரு, அவங்க அண்ணன் விழுந்ததும் அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே அவங்க அண்ணனை தூக்கணும் அப்படின்றத மட்டும்தான் இருந்துச்சே தவிர நம்மளால முடியுமா முடியாதான்ற கேள்விலாம் அவன்கிட்ட இல்லவே இல்லை. அவனை பொறுத்தன வரைக்கும் அவங்க அண்ணனை காப்பாத்தணும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அவனை சுத்தி யாருமே உன்னால முடியாது அப்படின்னு சொல்ல யாருமே கிடையாது. அந்த ஒரு காரணம் தான் அவன் அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு. சோ நம்மளால முடியும்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு குட்டி கதையோட சந்திப்போம். டாடா, பை பாய்.